ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேன். அனைவருக்கும் தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் நல்வாழ்த்தை கூறிக்கொள்வது அகில் ரியல் எஸ்டேட்டிலிருந்து நான் உங்கள் அருண். இந்த உலகமும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்தினை கூறிக்கொள்கின்றேன். உழவருக்கு நன்றி செலுத்தும் விழாவாக நம்ம இந்த விழாவை பார்க்குறோம். அப்போது விவசாயி விளையக்கூடிய பொருட்களுக்கு விலை அடிப்படை நிர்ணயம் பண்ணணுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக இந்த திருநாளில் வலியுறுத்தணுங்க. எங்கள் ஒருத்தர் எவ்வளோ கொடுத்தாலும், இலவசமாக கொடுத்தாலும் அவர் அதை வெற்றி பெற முடியாது. அவர் விளையக்கூடிய பொருளுக்கு நல்ல விலை கொடுத்தீங்கன்னா கூட அவர் நல்லா இருப்பார். ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி அடிப்படை விலை நிர்ணயம் இல்லைங்க. ஒரு போண்டா தயார் பண்ணக்கூடியவர், ஒரு முட்டைகோஸ் தயார் பண்ணக்கூடியவர் கூட இன்றைக்கி டீ கடைக்காரர் கூட விலை நிர்ணயம் பண்ண முடியுது. ஆனால் ஒரு முட்டைகோஸை விளையக்கூடிய விவசாயி தன்னுடைய பொருளை விலை நிர்ணயம் பண்ண முடியுதா? ஒரு கத்திரிக்காய் விலை நிர்ணயம் பண்ண முடியுதா? ஒரு வாழைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. வாழை இன்றைக்கி நட்டு நாளைக்கு வரதில்லைங்க. ஒரு வருஷம் ஆகணுங்க. 7 மாதத்துக்கு அப்புறம் தான் குறைதெல்லாம். ஒரு வருஷம் கழித்து தான் அது காய் அறுவடைக்கு வரும். ஆனால் கூட அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மகிட்ட இல்லை, விவசாயிட்ட இல்லை. அதே மாதிரி விதவுத்து இன்றைக்கி விவசாயிட்ட இருக்கா? இல்லை. பூரா ஹைப்ரிட் போயாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே இயற்கை வேளாண் தோட்டத்தை நோக்கி இன்றைக்கி படித்த பசங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா படிக்காத பண்ணக்கூடிய தொழிலாக இருந்த ஒரு தொழில் இன்றைக்கி படித்தவங்களும் அந்த தொழிலுக்கு வராங்க. ஏன் அப்படின்னா, இதே நிலை ஏற்பட்டால் நம்ம மலட்டுத்தன்மைலாம் வந்துடுங்கிற விஷயம்லாம் எல்லா படித்த பிள்ளைங்களுக்கும் தெரியுது. அதனால தான் இயற்கை வேளாண் தோட்டத்தை நோக்கி வராங்க. அதனால் இந்த திருநாளில் நம்ம எல்லோரும் உழவருக்கு நன்றி செலுத்தும் விழாவாக இதை பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை வலியுறுத்தணுங்க. அரசாங்கம் வலியுறுத்தணும். எல்லோரும் வலியுறுத்துங்க. நானும் உங்களோட சேர்ந்து வலியுறுத்துவேன். அதனால் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்தினை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் மீண்டும் அடுத்த உழவர் திருநாளில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.